வணக்கம். இன்னைக்கு நாம வந்து ஜித்து கிருஷ்ணமூர்த்தியோட சிந்தனைகளுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம். ஆமா, குறிப்பா அவரோட அறிவுத்திறன், உண்மை, வன்முறை, அன்பு அப்படிங்கிற அந்த உரையிலிருந்து சில விஷயங்களை பார்க்கலாம். சரி. கிருஷ்ணமூர்த்தி நம்ம வாழ்க்கையில இருக்கிற இந்த குழப்பம், இந்த வன்முறை, இதுக்கெல்லாம் காரணம் நாமளே உருவாக்கிக்கிற பிரிவினைகள் தான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஆமா. அந்த பிரிவினைகளை கடந்து எப்படி வாழ்றதுங்கிறது அவரோட முக்கியமான கேள்வி. வாங்க, இத கொஞ்சம் எப்படி சொல்றது, அவிழ்த்து பார்ப்போம். கண்டிப்பா. அவர் சொல்ற அடிப்படை விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமானது. உண்மைய எங்கேயோ தேட வேண்டாம், அதுக்காக மெனக்கடவும் வேண்டான்னு சொல்றார். அப்படியா? இது கேட்கவே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கே. ஆமா. மாறாக உள்ளது உள்ளபடி, அதாவது இப்போ நீங்க எப்படி இருக்கீங்க, உங்க எண்ணங்கள், உங்க உணர்வுகள், கோபம், பொறாமை, பயம், இதையெல்லாம் எந்த விதமான தீர்ப்பும் இல்லாம அப்படியே முழுமையா கவனிக்கும் போதுதான் உண்மை தானா வெளிப்படும்னு சொல்றார். உள்ளது உள்ளபடி கவனிக்கிறது. ஆனா நம்ம மனசு எப்பவுமே எதையாவது பிடிச்சுக்குதே, இது சரி, இது தப்புன்னு. சரியா சொன்னீங்க. அதுதான் அந்த கட்டுப்பாடுகள், கண்டிஷனிங் பத்தி பேசுறாரு இல்லையா? ஆமா, அது எப்படி வேலை செய்யுது? அது நாம போட்டுக்கிட்டு இருக்கிற கண்ணுக்கு தெரியாத கண்ணாடி மாதிரி. கண்ணாடி மாதிரி. ஆமா. நம்ம மதம், தேசம், குடும்பம், படிப்பு, நம்ம அனுபவங்கள், இது எல்லாம் சேர்ந்து அந்த கண்ணாடியை உருவாக்கிடுது. நாம உலகத்தை அந்த கண்ணாடி வழியா தான் பாக்குறோம். ஓஹோ. ஆனா பல சமயம் அப்படி ஒரு கண்ணாடி இருக்கிறதே நமக்கு தெரியறதில்ல. இந்த கட்டுப்பாடுகளை பத்தின ஒரு விழிப்புணர்வு இல்லாம உள்ளது உள்ளபடிய பார்க்கவே முடியாதுங்கிறது தான் அவரோட கருத்து. அப்போ இந்த புரிதல் வன்முறைய பத்தின நம்ம பார்வையும் மாத்துதுன்னு சொல்லலாமா? ஏன்னா நாம சண்டை, அடிதடிய மட்டும்தான் வன்முறைன்னு நினைக்கிறோம். நிச்சயமா. ஆனா கிருஷ்ணமூர்த்தி இன்னும் ஆழமா போறாரு. நாம எல்லாரும் போல இருக்கணும், அடக்கமா இருக்கணும்னு முயற்சி பண்றோமே, கன்ஃபார்மிட்டி, அதுவே ஒரு விதமான உளவியல் வன்முறையில. அப்படியா சொல்றாரு? இது கொஞ்சம் ஆழமான கருத்து. ஆமா. ஏன்னா அது நம்மோட உண்மையான நிலைய உள்ளது உள்ளபடியே மறுக்குது. ஒரு இலட்சியத்தை வச்சுக்கிட்டு நான் இப்படிதான் இருக்கணும்னு முயற்சி பண்றதே வன்முறை தான். ஏன்னா அது இப்போ இருக்கிற அந்த நிஜத்தை, அந்த வாட் இஸ் செதைக்குது. சரிதானே? சரியா சொன்னீங்க. அதே போல நான், நீ, ஏன் நாடு, ஊன் நாடு, ஏன் நம்பிக்கை, ஊன் நம்பிக்கைன்னு மனசால பிரிச்சு பார்க்கற எல்லாமே வன்முறை தான். அப்படியானால் உண்மையான சுதந்திரம்னா என்ன? இந்த கட்டுப்பாடுகள்ல இருந்து விடுபடுறதா? ஆமா. தேசியம், மத நம்பிக்கை, தப்பெண்ணங்கள், இந்த மாதிரி எல்லா நிபந்தனைகளிலிருந்து விடுபடுறது தான் உண்மையான சுதந்திரம். இது எதிர்த்து போராடுறதால வர்றதில்ல. அப்புறம் எப்படி வரும்? நம்ம கட்டுப்பாடுகளை பத்தியே நமக்கு வர்ற அந்த விழிப்புணர்வால தான் வரும். அந்த புரிதல்ல இருந்து வரும். ஓஹோ. இந்த விழிப்புணர்வு நிலைதான் தியானமா? நிறைய பேர் தியானம்னா கண்ணை மூடி உட்கார்ந்து ஏதோ பண்றதுன்னு நினைக்கிறாங்களே. கிருஷ்ணமூர்த்தி அதை அப்படி பார்க்கல. தியானங்கிறது ஒரு டெக்னிக் இல்ல, ஒரு பயிற்சி இல்லைங்கிறார். அப்போ அது என்ன? அது ஒரு நிலை. எப்போ உங்க மனம் இந்த வன்முறை, பயம், முரண்பாடுகள், இந்த கட்டுப்பாடுகள், இது எல்லாத்திலிருந்து விடுபட்டு முழுமையான அமைதியா இருக்கோ, சரி, அந்த நிலைதான் தியானம். அது நீங்களா செய்யறதில்ல, அது தானா நிகழும் ஒரு நிலை. அந்த அமைதியில தான் உண்மையான அன்பு மலர முடியணும்னு சொல்றாரு இல்லையா? ஆமா. அன்பை பத்தியும் அவர் சொல்றது ரொம்ப வித்தியாசமானது. நாம நினைக்கிற மாதிரி சந்தோஷம், ஆசை, பற்றுதல் இதெல்லாம் அன்பு இல்லைங்கிறார். அப்போ உண்மையான அன்புன்னா என்ன அவர் பார்வையில? எப்போ உங்க மனசுல நான், என்னுடையதுங்கிற அந்த சுயநலம், அந்த பொறாமை, உடைமை உணர்வு எல்லாம் இல்லாம போகுதோ, அந்த பிரிவினை இல்லாத ஒரு நிலையில அங்க வெளிப்படுறது தான் அன்பு. இது நேத்து கிடைச்ச சந்தோஷத்தோட தொடர்ச்சி இல்ல. ஓ. இது இந்த கணத்துல எந்த காரணமும் இல்லாம, எதிர்பார்ப்பும் இல்லாம வர்ற ஒரு பேரானந்தம். இந்த அன்பு இருந்தா பயம் இருக்காதுன்னு சொல்றாரு. மரணத்தை பத்தின பயம் கூடவா? ஆமா. மரணத்தை பத்தியும் அவர் பார்வை ரொம்ப ஆழமானது. அது வெறும் உடல் ரீதியான முடிவு மட்டும் இல்ல. சரி. நாம நம்ம மேல சுமத்திக்கிட்டு இருக்கிற அடையாளங்கள் இருக்கு இல்லையா? நம்ம பட்டம், பதவி, சொத்து, உறவுகள் மேல வச்சிருக்கிற பற்று, இதையெல்லாம் மனதளவுல கைவிடுறது தான் உண்மையான மரணம்ங்கிறார். அப்போ நிகழ்காலத்துல முழுசா வாழ்றது தான் முக்கியம்னு சொல்றாரு. சரியா சொன்னீங்க. கடந்த கால நினைவுகளையும் எதிர்கால பயங்களையும் விட்டுட்டு இந்த கணத்துல முழுசா வாழ்றது. சுருக்கமா சொன்னா அவரோட மொத்த போதனையோட சாரம் இதுதான். கவனிப்பவர்னு ஒருத்தர் தனியா இருந்து கவனிக்கிறதா நம்ம நினைக்கிறோம். அந்த நான்கிற உணர்வு. ஆமா. அந்த நானுங்கிற அகந்தை, நம்ம விருப்பு, வெறுப்பு, பயம், ஆசை, கடந்த கால நினைவுகள் எல்லாம் சேர்ந்த ஒரு மூட்டை அது. அந்த நானுங்கிற திரையை விலக்கிட்டு
வாழ்க்கைய அது இருக்கிறபடியே எந்த பிரிவினையும் இல்லாம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது முரண்பாடுகள் இருக்காதா? முரண்பாடுகள் கரைஞ்சி உண்மை, அன்பு, சுதந்திரம் எல்லாம் தானா வெளிப்படும்னு சொல்றார். உரைய கேட்கும்போது ஒருத்தர் கேட்ட கேள்வி ஞாபகம் வருது. இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஆனா ஹாலை விட்டு வெளிய போனதும் இத நடைமுறைப்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னு கேட்டாரு. இது நிறைய பேரோட அனுபவமா இருக்கும் இல்லையா? நிச்சயமா அதுக்கு கிருஷ்ணமூர்த்தி சொல்ற பதில் ரொம்ப முக்கியமானது. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த புரிதல் என்னுடையதோ வேற யாருடையதோ இல்ல, இது உங்களுடையது. இத உங்க அன்றாட வாழ்க்கையில உங்களுடைய சொந்த துக்கம், பயம், கோபம், நம்பிக்கையின்மை, உங்க கட்டுப்பாடுகள், இத நீங்க கவனிக்கிறதன் மூலமா தான் நீங்களே கொண்டு வர முடியும். இது ஒரு அறிவு சார்ந்த பயிற்சி இல்ல, இது ஒவ்வொரு கணமும் வாழ வேண்டிய ஒரு முறை. ஆக நம்ம இன்னைக்கு முக்கியமா எடுத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, பிரிவினையோ தீர்ப்போ இல்லாம உள்ளது உள்ளபடி கவனிக்க ஆரம்பிச்சா உண்மையான மாற்றம் நமக்குள்ளேயே நிகழும். ஆமா, அதுக்கு எங்கேயோ போக தேவையில்லை, இங்கே இந்த கணத்திலேயே அது சாத்தியம். இத உங்க அன்றாட வாழ்க்கையோட எப்படி இணைச்சு பார்க்கலான்னு நீங்க யோசிக்கலாம். உங்க எண்ணங்கள், உணர்வுகள் வரும்போது அத சரி தவறுன்னு பார்க்காம, ஒரு லட்சியத்தை அடைய முயற்சி செய்யாம சும்மா கவனிச்சா என்ன நடக்கும்? ஆமா, உங்க அனுபவத்துல என்ன மாற்றம் தெரியுதுன்னு நீங்களே பார்க்கலாம். ஒரு சுய பரிசோதனை மாதிரி. இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. கிருஷ்ணமூர்த்தி சொல்றார், தெளிவு இருந்தால் தேர்வு செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. ஆமா, குழப்பமான மனம்தான் எப்போதும் எதையாவது தேர்வு செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ எந்த தேர்வுகள் பற்றியும் கவலைப்படாம தூய கவனத்திலிருந்து அந்த புரிதலிலிருந்து செயல்படுவதுன்னா அது எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. நல்ல கேள்வி. இந்த ஆழமான சிந்தனை பயணத்துல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.